பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. எரேமியா புத்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் பேசி பழகும் மக்களிடத்துல 99% மக்களுமே ஏதாவது ஒரு நல்ல காரியத்திற்காக இது நடக்குமா அல்லது நடக்காதா என்று நம்ம கேட்டு பார்த்தால் உடனே அவர்கள் வாயிலிருந்து வரும் ஒரே பதில் எது தெரியுமா? இதுதான். எது பாஸ்டர் கேக்குறீங்களா? அல்லையா, எல்லாமே நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, இது கூடாத காரியம் என்றுதான் அதிகமான பேரின் வாயிலிருந்து வரும் வார்த்தையாக இருக்கிறது. அதுவும் அல்லாமல் நமக்கு வேதனை வரும்போது ஆறுதலாக ஏதாவது பேசுவார்கள் என்று பார்த்தால் நம்மை வேதனைப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைத்து வேதனையான வார்த்தைகளை பேசி ஆறுதலுக்காக போன நம்மை மனநோயாளிகளாக குழப்பி விடுவார்கள். இருக்கும் கொஞ்சம் சமாதானத்தையும் நிம்மதியையும் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். இதுதான் மனிதர்களின் இயல்பான சுபாவங்கள். அல்லையா, 199 இருக்கு. அல்லையா தேவப்பிள்ளை, ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து வரும் கனம் நிறைந்த வார்த்தைகளை பாருங்கள். என்னால் எல்லாம் கூடும். தேவன் என்ன சொல்றாரு? என்னால் கூடும், நடக்கும், முடியும், உதவி செய்வேன், உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன், வழி நடத்துவேன், பலப்படுத்துவேன், என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட தெய்வீக தன்மையின் வார்த்தை வருகிறதா? விசுவாச வார்த்தைகள் வருகிறதா? யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. தேவ பிள்ளை, சில வேளைகளில் நாம் பல சிக்கல்களில் அகப்பட்டு விடுகிறோம். மனிதர் உதவி செய்ய மறுத்து விடுகிறார்கள். நமது விசுவாசம் குறையும் போது நாம் பயப்படுகிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலையிடுகிறார். இன்று தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார், ஏன் பயப்படுகிறாய்? என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அதை என்னிடத்தில் கொண்டு வா. நீ அதை என் சித்தத்திற்கு கொண்டு வரும்போது நான் அதை செய்து முடிப்பேன். அதை எவராலும் தடுக்க என்ன சொல்றாரு? அதை எவராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. தேவப்பிள்ளை, எதுவெல்லாம் உங்களால் கூடாது என்று இருக்கிறீர்களோ அதுவெல்லாம் நம் தேவன் தாம் மூலம் எல்லாம் கூட செய்வார். ஏனென்றால் அவர் மனிதன் அல்ல. தேவப்பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அற்புதத்தின் தேவன். அல்லேலூயா. எல்லாராலும் கைவிடப்பட்ட மனிதனையும் மனுஷியையும் அவர் கைவிடாமல் அவர்கள் வாழ்வில் இருக்கிற குற்றங்களை மன்னித்து குறைகளை நிறைவாக்கி அவர்களின் பலவீனங்களை எல்லாம் மாற்றி அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் ஆண்டவர் தான் நம் தேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. அவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. லூக்கா புத்தகத்தை பாருங்க. குழந்தை இனி உங்களுக்கு பிறக்காது என்று எல்லா மருத்துவராலும் கைவிடப்பட்ட மலடி என்னப்பட்ட எலிசபெத் என்ற பெண்ணுக்கு முதிர் வயதில், வயசான நேரத்துல குழந்தை யாருக்கும் பிறக்குமா? இல்லை. ஆனா வயசான நேரத்துல கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தாரு. அதுபோல மத்தேயு புத்தகத்தை பாருங்க. கடல் மீது நடந்து வந்து காற்றையும் புயலையும் எப்படி அடக்கினார். சீசரின் பயத்தை மாற்றினார். கடல் அவரை கண்டு இரண்டாக பிரிந்து வழிவிட்டது. யோர்தான் ஆறு ஆண்டவரின் பாதம் தண்ணீரில் பட்ட உடனே பின்னிட்டு திரும்பினது. அதுபோல வனாந்திரத்தில் போன ஜனங்களின் அந்த ஜனங்களை 30 லட்சம் ஜனங்களை வழி நடத்தினார். அவங்களெல்லாம் போஷித்தார், தேவையெல்லாம் சந்தித்தார். அதுபோல மலைகள் அவருக்கு முன்பாக அதிர்ந்தது. அதுபோல அவர் கண்மலையை தண்ணீர் தடமாகவும் கற்பாறை நீரூற்றமாக மாற்றினார். மீனின் வாயிலிருந்து வெள்ளிக்காசை எடுத்தார். மரித்தவர்களை எழுப்பினார். குருடர், சப்பானிகள், முடவர்கள், ஊமையர்கள், உடல் உறுப்புகள் சூம்பினவர்கள், பிசாசின் பிடியில் பிடிப்பட்டவர்கள், கொள்ளை வியாதி, மரண வியாதியில் இருப்பவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். 38 வருடம் முடவனாய் இருந்தவனுக்கு விடுதலை கொடுத்தார். கூனியான பெண்ணுக்கு விடுதலை கொடுத்தார். விபச்சார பாவத்தில் பிடிப்பட்ட பெண்ணுக்கு விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்து என்ன செஞ்சாரா? பரிசுத்தமாக வாழ வழி செய்தார். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் எவ்வளோ சொல்லிக்கொண்டே போகலாம். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. மரித்து 3ஆம் நாள் உயிரோட எழும்பினார். தேவப்பிள்ளை, எந்த காரியங்களானாலும் எந்த பிரச்சனைக்கும் முதலில் ஆண்டவரிடம், அவர் சமூகத்தில் முதலில் போய் ஜெபியுங்கள். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இல்லவே இல்லை. மனுஷர்களிடத்தில் முதலில் போனால் வேதனையும் குழப்பமும் கண்ணீரும் கவலையும் தான் மிச்சமாக இருக்கும். தேவப்பிள்ளைகளே, இப்பொழுது உங்கள் சோதனைகள் உங்களுக்கு வேண்டுமானால்
பெரிதாக இருக்கலாம். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது பெரிதே இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு உங்களுக்கு பெரிதாக தோன்றுகிற சிறிய பிரச்சனைகளை சர்வ வல்லமை படைத்த பெரிய தேவனிடம் சொல்லுங்கள். உங்கள் பலவீனங்களை அல்ல, தேவ பலத்தையே நோக்குங்கள். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இனி எல்லாவற்றையும் செய்ய வல்லவரான தேவனிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் அன்பு ஆண்டவரே, ஆண்டவர் ரட்சகருமான இயேசப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எந்தெந்த காரியத்தில் எல்லாம் அதிகாரிகளால், மருத்துவர்களால், அதிபதிகளால், தங்களை காட்டிலும் மேல் உள்ளவர்களால், சொந்த குடும்பத்தாரால், வியாபாரத்தில், வியாதியில், வேதனையில், தொழிலில், புருஷனால், மனைவியால், பிள்ளைகளால், உறவுகளால், இப்படி யாரெல்லாம் கைவிடப்பட்டு இருந்தாலும் யார் மூலமாக ஆண்டவரே நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, இது கூடவே கூடாது, இது நடந்தால் உலக அதிசயம் என்று சொல்லி இருந்தாலும் இந்த வியாதிக்கெல்லாம் மருந்தே இல்லை, இனி அவ்வளவுதான், இந்த தொழிலில், இந்த வேலையில் இனி முடியவே முடியாது, இப்படி எந்தெந்த காரியத்தில் சொல்லியிருந்தாலும் ஆண்டவரே, இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும் மாற்றி இவளின் பிரச்சனைகளை நீக்கி சமாதானத்தோடு ஜீவிதம் பண்ண, வாழ்க்கை நடத்த உதவி செய்வீராக. ஆண்டவரே, என்னால் கூடாத அதிசயமான காரியங்கள் உண்டோ என்று வாக்கு கொடுத்தீங்களே அப்பா. ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை 100% நிறைவேற்றுவீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவன் தாமே இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.